145 எப்படியாக சொல்லுகிறது, ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா. இத்தனை பேர் இந்த காலை வேளையிலே அவருடைய சமூகத்திலே அதை செய்வதற்கு வந்திருக்கிறோம். அல்லேலூயா என்று சொல்லுவோமா? ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் என்றென்றைக்கும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மாத்திரம், எப்பொழுதும் உம்முடைய நாமத்தை மாத்திரம் ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லுவோமா? அந்த நாமத்தையே நாங்கள் தொழுது கொள்ளுவோம் என்று சொல்லுவோமா? அந்த நாமத்தையே நாங்கள் மகிமைப்படுத்துவோம் என்று சொல்லுவோமா? நீரே எங்களுடைய தகப்பனாய் இருக்கிறீரே. அல்லேலூயா. நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர் ஆண்டவரே. நாங்கள் உம்மை மாத்திரம் ஸ்தோத்தரித்து ஆராதிப்பதே எங்களுடைய வேலையாக ஆண்டவரே நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரே, உடைய கிருபைகளை எங்களை தாங்குகிறதே உமக்கு ஸ்தோத்திரம். மட்டும் நடத்தி வந்தவர், இனிமேலும் நடத்துகிறவர். நாங்கள் அதை நம்புகிறோம் ஆண்டவரே. நீரே எங்களுடைய நம்பிக்கையானவராய் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்றவர். நாம் எல்லாரும் இருக்கையிலிருந்து எழுந்திருந்து ஒரு பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். என் தகப்பன் நீர் தானையா, எல்லாமே பார்த்து கொள்வீர். பார்த்து கொள்வீர். அவருடைய கிருபைகள் நம்மை எப்பொழுதும் தொடர்கிறது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் அல்லேலூயா என்று சொல்லுவோமா? எப்பொழுதும் எவ்வேளை உம்முடைய கிருபைகள் என்னை தொடர்கிறது. மாண்புமிக்கவர் நீர்தானே, மிகவும் பெரியவர் நீர்தானே. மாண்புமிக்கவர் நீர்தானே, மிகவும் பெரியவர் நீர்தானே. ஓய்வின்றி உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு, உம்மையே புகழ்வேன். ஓய்வின்றி உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு, உயிருள்ள நாளெல்லாம்
அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய கிருபைகள் எப்பொழுதும் எங்களை தொடர்கிறபடினால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லுவோமா? அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். இத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா என்று சொல்லுவோமா? அவரே நம்முடைய தகப்பனாய். யோவான் என்ன சுவிசேஷம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் அநேகம் உண்டு. ஆனால் அவற்றின் முடிவோ அப்படின்னு ஒன்று போட்டிருக்குது. நம்முடைய பார்வைக்கு அது சரியாக தெரியும். ஆனால் தேவனுடைய பார்வைக்கு அது எப்படி இருக்கும்? நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் கடைசியாக பரலோகம் அதை அங்கீகரிக்க வேண்டும். உண்மையும் உத்தமுள்ள வேலைக்காரனை உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. அங்கேருந்து அதுக்கு அப்ரூவல் வரணும். நம்ம என்ன செஞ்சுருக்கிறோன்றத கர்த்தர் அதை அங்கீகரிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அவர் என்ன சொல்கிறாரோ, பரத்திலேருந்து நமக்கு என்ன சொல்லப்படுகிறதோ அதை செய்கிறவர்களாக. ஆனால் அநேகருடைய வாழ்க்கையில் அப்படி கிடையாது. நம்ம தான் பார்க்குறோம், நம்ம தான் முடிவெடுக்கிறோம், செயல்படுகிறோம். ஆனால் ஃபெயிலியர் ஆன உடனே தேவ சமூகத்தில் கர்த்தர்கிட்ட முறையிடுறோம். நான் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கலை, நல்லா தான் இருந்தாங்க, நம்பிக்கையாக தான் இருந்தாங்க, ஆனால் இப்படி ஆகணும்னு நாங்கள் எதிர்பார்க்கலை. ஏன்னா நம்ம தான் பார்த்தோம், நம்ம தான் முடிவு எடுத்தோம். கர்த்தர்கிட்ட போய் நம்ம ஆலோசனை கேட்கல. ஆண்டவரே நான் இதை செய்யலாமா, எப்படி செய்யணும் அப்படின்னு ஒவ்வொரு காரியத்துக்கும் கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, சொல்லும் கர்த்தாவே அடியேன், அந்த இருதயம், அந்த செவி நமக்கு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சாமுவேலை மாத்திரமல்ல, நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் கூப்பிட்டு கொண்டு தான் இருக்கிறார். நம்ம என்ன பண்ணுறோம்னா, அதே சாமுவேலை போல் ஏலி முன்னாடி போய் நிற்கிறோம். அழைத்தது கர்த்தர், ஆனால் நம்ம போய் யார்கிட்ட முன்னாடி நிற்கிறோம்? மனுஷனுக்கு முன்பதாக. அருமையானவர்களே, அவர் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்கிறவனாக நான் இருக்க வேண்டும். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போ. ஆண்டவர் இடத்த சுட்டி கட்டிட்டார். அடுத்தபடியாக அதுக்கு விரோதமாக பிரசங்கி, அங்கே போய் என்ன செய்யணுன்றதையும் கர்த்தர் சொல்லிட்டார். நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய்
அதற்கு விரோதமாக. ஜாடுற போகிறது ஈஸி. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கும். ஜனங்களும் கைத்தட்டி ஆர்ப்பரிப்பாங்க. சூப்பர் மெசேஜ். ஆனால் இங்கே கர்த்தர் வந்து ஜால்ரெல்லாம் போட சொல்லலை. அந்த பட்டணத்துக்கு விரோதமாக எதிரடையாக போய் பிரசங்கம் பண்ணு. இது வந்து கொஞ்சம் கடுமையான இலக்கு. ஏன்னா பாசிட்டிவாக போய் பேசுனா அவங்க ஜனங்களாம் வரவேற்பாங்க. ஐயா நல்ல ஊழியக்காரர் நமக்கு வந்திருக்கிறாரு, சொல்லுங்க ஐயா, கேட்கவே நல்லா இருக்குங்கய்யா. ஆனால் கர்த்தர் போகும்போது என்ன சொல்லி அனுப்புகிறாரு? அதற்கு விரோதமாக பிரசங்கி. அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது. மனிதனுடைய அக்கிரமம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெருகி மேலே போய் பரலோகத்தை போய் தட்டுது. அருமையானவர்களே, இது நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையும் சேர்த்து தான் சொல்லப்பட்டிருக்குது. அதான் நினைவே பட்டணத்துக்கு மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் தேவனுக்கு பெய்யமில்லாத காரியங்கள் தொடர்ந்து நடக்கும் என்றால் அது மேலே போய் கதவை தட்டும். ரிசல்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதற்கு விரோதமாக ஆவியானவர் எழும்புவார். அதற்கு விரோதமாக இவ பிரசங்கம் பண்ணு. ஆனால் நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, 3வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவருடைய தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினான். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி அடுத்தபடியாக தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி கர்த்தர் எங்கே போக சொன்னார்? நினிவே பட்டணத்துக்கு போக சொன்னார். அடுத்தபடியாக தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து திருப்பி விலகும்படி. கர்த்தர் சொல்கிற வார்த்தையை கொஞ்சம் கூட மதிக்கலை. அறிவானவர்களே, நம்மை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை வருது என்றால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா ஏதோ ஒரு வருது. யானை வரும் பின்னே, மணியோசை வரும் முன்னே. கர்த்தர் எச்சரிப்பு கொடுப்பார். கேட்டுட்டோம், நம்ம தப்பிச்சுக்கலாம். அந்த சத்தத்தை கேட்டு நம்மை திருத்திக் கொள்வோம் என்றால் நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய சமூகத்தில் என்று விலகும்படி தெளிவாரம் அது செய்கிறான். டிக்கெட்லாம் எடுத்துட்டான், வித்தவுட்லாம் கிடையாது. காசெல்லாம் கொடுத்துட்டு கூலி பேசி, நான் இந்த இடத்துக்கு போகணும், என்னை கொண்டு போய் அங்கே ட்ராப் பண்ணிவிடு. ஆனால் தேவன் சொன்ன வார்த்தை அங்கே கொஞ்சம் கூட ஈடுபடலை. நம்முடைய வாழ்க்கையில் வந்து வார்த்தை அனுப்புகிறார் என்றால் எதற்குத்தமா? குணமாக்கும்படியாக, நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாக, நம்முடைய கண்ணீரை துடைக்கும்படியாக கர்த்தர் வசனத்தை அனுப்புகிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதே கிடையாது. நம்ம பாட்டு போய்கிட்டே இருக்கிறோம். அதே வாழ்க்கை, அதே சூழ்நிலை. தேவனுடைய சத்தம் காதில் விழுந்துருச்சுன்னா இருதயத்தில் குத்தப்படுகிற அனுபவம் நமக்கு வரணும். பேதர் பிரசங்கம் பண்ணுனா அங்கே எந்த ஜனங்கள் அது வேதத்தில் போட்டுக்கு தங்கள் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய். தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாக வரும்பொழுது நமக்கு அந்த ஃபீலிங் வரணும். கர்த்தர் எனக்கு தான் அந்த வசனத்தை அனுப்புகிறாரு, நான் தான் அந்த நபர். எதற்கு என்றால் நம்மளை வாழ வைக்கும்படியாக, நம்மளை உயர்த்தும்படியாக, நம்மளை கனப்படுத்தும்படியாக ஒரு வசனத்தை அனுப்புகிறாரு. ஆனால் நாம் அதை நிராகரிப்போம் என்றால், அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 4வது வசனம், கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். பெருங்காற்று அது வரைக்கும் அமையில தான் போகுது. நல்லா ஜாலி தான் பொழுது போகுது. வந்தோம், நல்லா சாப்பிட்டோம், தூங்கணும். இப்போ கையில் செல்ஃபோன்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஆளுக்கு ஒரு மொழியில் உட்காந்துக்கிட்டு அதை முறைச்சி பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியது. ஜாலியாக தான் போகுது. திடீர்னு பார்த்தா பெரும் காற்று. இந்த காற்று எங்கேருந்து வந்துச்சு?
நம்ம என்ன பண்ணுறோம்னா காற்றே இறையாதே கடலே அமைதலாரு. நம்ம இயேசு கிறிஸ்துக்கு மிச்சமாக போயிடும். நம்ம உட்காந்து யோசிக்கணும், ஏன் நம்ம குடும்பத்தில் திடீர்னு பெருங்காற்று வந்துச்சு? நல்லா தானே போய்க்கு இருந்துச்சு. இந்த பெருங்காற்று எங்கேருந்து வந்துச்சு? ஆனால் நமக்கு அப்படி சொல்லி கொடுத்து பழக்கிட்டாங்க. கஷ்டங்கள் வருதா, கடல் கொந்தளிக்குதா, உடனே நீ சொல்லு காற்றே இறையாது. அதெல்லாம் அந்த காற்று கண்டுக்கிடாது. நீ முதல்ல நீ திருந்து உன்னை திருத்திக்கிட்டு அப்புறம் ஏன்ட்டவா. இங்கே பார்த்தீங்கன்னா கர்த்தர் சமுத்திரத்து மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையுமென்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. கப்பலுக்கு இப்போ சேதம் வர்ற அளவுக்கு பிரச்சனை. அநேக குடும்பங்கள் உடைந்து போவதற்கு காரணம், நல்லா தான் வியாபாரம் போய்கிட்டு இருக்குது, பிஸ்னஸ் சூப்பராக போய்கிட்டு இருக்குது. திடீர்னு ஒரு சுணக்கம், திடீர்னு ஒரு பிரேக் டவுன். நம்ம என்ன பண்ணுறோம்னா உடனே பக்கத்து கடைக்காரன் செய்வின்னு வச்சுருப்பானோ, இந்த அவன் ஏதாச்சும் பண்ணியிருப்பானோன்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா மற்றவங்களையும் நியாயம் எடுத்து கொண்டு இருப்போம். உட்காந்து நம்மளை பார்க்கணும், நம்ம எங்கேயாவது பிசாசுக்கு இடம் கொடுத்துருக்குறோமா? கர்த்தர் எங்கே போக சொன்னார், நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கிறோம்? கர்த்தர் என்ன செய்ய சொன்னார், நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நம்மிடத்திலிருந்து தான் ஆரம்பிக்கணும். நான் சரியான இடத்துல நிற்கிறேன்னா, என்னுடைய பிரயாணம் சரியான பாதையில் போய்கிட்டு இருக்குதா? கர்த்தர் சொல்கிறபடி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னா? இன்றைக்கி விசுவாச அறிக்கைன்ற பேரில் நம்மளை அதிகமாக தவறான பாதையில் நம்மளை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. கஷ்டங்கள் வருதுன்னா ஏன் கஷ்டங்கள் வந்தது? வரக்கூடாது. வந்து விட்டது என்றால் ஏன் வந்தது? டாக்டர்கிட்ட போகிறோம், நம்மளுடைய பலவீனத்தை சொல்கிறாங்க, நம்மளை என்கொயரி பண்ணுறாங்க, என்ன பண்ணினீங்க, என்ன சாப்பிட்டீங்க எல்லாம் கேட்குறாங்கல்ல. கேட்டுட்டு தான் அவர் நம்மளை டயக்னோஸ் பண்ணுறாரு. ஐயோ இதுதான் பிரச்சனையாக இருக்கும். அப்புறம் பாடியை செக் பண்ணும்போது கண்டுபிடிக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் கடல் கொந்தளிப்பு வரும் என்றால் ஏன் இந்த கடல் கொந்தளிக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில் குடும்பமே உடைஞ்சு போகிற அளவுக்கு பிரச்சனை. இப்போ கப்பல் உடைந்து போகத்தக்கதாகும். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய விசுவாச கப்பல் சேதம் ஆகாதபடிக்கு பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஏதோ நம்ம வண்டியில் ஏறி உட்காந்துட்டோம், நீ சுகபத்திரமாக மோட்ச பிரயாணம் போயிடலாம். நாம் செய்ய வேண்டிய காரியங்களும் இருக்கிறது. போக சொன்ன இடத்த விட்டுவிட்டு தேவன் சொல்லாத ஒரு இடத்துக்கு பிரயாணம். விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் சமுத்திரத்து மேல் பெரும் காற்றை வரவிட்டார். வேதம் என்ன சொல்கிறது? என்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலை மேல் தன் அஸ்திவாரம் போட்டு தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனிதன். பெருங்காற்று வந்தது, பெருமழை பெய்தது. பெருங்காற்று எங்கேனாலும் வரலாம், ஆனால் நாம் சரியாக இருப்போம் என்றால் அது நம்மளை அசைக்க முடியாது. அந்த வீடு நிலைத்து நின்றதுன்னா வேறத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கற்பாறை மேல் கட்டின வீடு. கற்பாறை என்பது கண்மலையாகிய கிறிஸ்து. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அந்த அதை கேட்குற இருதயம் இருக்க வேண்டும், அதன்படி வாழுகிற இருதயம் இருக்க வேண்டும். அதனால ஒரு சாதாரண ஒரு டிராஃபிக் ரூல்ஸை பாருங்களேன். ஒன் வேல போயிட்டால் ஸ்பாட் ஃபைன். ஒரு சின்ன தவறு தான், வழி தவறி நிறைய பேர் லோக்கல் பீப்புள் தப்பிச்சிருவாங்க. அவங்க தெரியும், ரூட்டெல்லாம் தெரியும். ஆனால் வெளியூர்லேருந்து வருவாங்க பார்த்தீங்களா, அவங்க எது ஒன்றுன்னு தெரியாது. அவங்க பாட்டு உள்ளே புகுந்துருவாங்க. கரெக்டாக அங்கே ஒருத்தர் நிற்பார், யூனிஃபார்ம் மாட்டிக்கிட்டு. ஐயா நான் ஊருக்கு புதுசியா, சரி ரொம்ப நல்லது, ஃபைனை கட்டிட்டு இப்படியே போங்க. விட மாட்டோம், பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒரு சின்ன டிராஃபிக் ரூல்ஸ்லேயே நம்ம அதை அறியாமல் செஞ்சால் கூட அதுக்குரிய பனிஷ்மெண்ட்டை நாம் பெற்றுக்கொள்கிறோம், தவிர்க்க முடியாதபடி. வாழ்க்கை பிரயாணத்தில் நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும். கர்த்தர் ஏன் சொல்கிறார்? அவருக்கு வேலை வெட்டி இல்லையா? எதுக்கு நம்மளா உட்கார வச்சு சொல்லித்தராரு? நம்ம போய் சிக்கலில் மாட்டிக்கக்கூடாது. நாளைக்கு திருப்பி இவள்கிட்ட தான் முறையிட போகிறோம். திருப்பி எங்கே வருவோம்? இங்கே தானே வருவோம், அதே கத்தட்ட தான் வருவோம். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நீ அழுகையோடு வராத, நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கு.
கர்த்தர் கற்றுக் கொடுக்குற காரியங்களை நம்ம அறிகிறவர்களாக செயல்படுத்துகிறவர்களாக இருக்கணும். 5வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்துவிட்டார்கள். யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்து நித்திரை பண்ணினான். கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். சரக்கா பாவம் செஞ்சிச்சு. எதை தூக்கி வெளியே போடணுமோ அதை தூக்கி வெளியே போடாமல் நம்ம அப்படி தான் போய்கிட்டு இருக்கிறோம். அருமையானவர்களே, அநேக காரியங்கள் நமக்குள்ளே இருக்கிறது. நமக்கு இடரலாக கடல் கொந்தளிப்பதற்கு காரணம் உள்ளே இருக்குது. எப்படி இருக்குதுன்னா, சுகமாக தூங்கிக்கிட்டு இருக்குது, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாது, அது பாட்டுக்கு இருக்கும். அது எப்போ வேலையை காட்டும்னா, அதுக்கு சந்தர்ப்பம் வரும் பார்த்தீங்களா, அப்போ அது வேலையை காட்டும். நம்ம மனிதனாக பண்ணுற எல்லாருக்கும் இது பொது தான். யாருமே அந்த எக்ஸப்ஷனே கிடையாது. நமக்குள்ள ஒரு ஜென்ம சுவாபம் இருந்துக்கிட்டே இருக்கும், உள்ளே தூங்கிக்கிட்டே இருக்கும். அது எப்போ வெளிப்படும்னா, அதுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ அது நம்மளை சிக்கலில் மாட்டி விட்டுடும். இதை பார்த்தீங்கன்னா, யோனாவோ என்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை. பிசாசு வந்து சீர தந்துடும். இதெல்லாம் நம்மளை ஏமாற்றிடுவோம். நம்ம போகிற பாறை தவறு என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளாதபடிக்கு நம்முடைய கண்கள் அப்படியே குருடாக்கிறது. அயர்ந்த நித்திரை. சரீர நித்திரை கூட நம்ம வந்து சமாளிச்சுக்கலாம். ஆனால் நம்மளோட ஆவியில் நம்ம கொள்கிற தூக்கம் இருக்குது பார்த்தீங்களா. மருத்துவரை விட்டு எழுந்துரு, செய்யவனே எலும்பு, நீ தூங்கினது போதும். உன் நித்திரையை விட்டு எலும்பு போதும் தூங்கினது. ஆனால் இவன் நல்லா தூங்குறான். அங்கே கப்பலில் வந்து பார்த்தீங்கன்னா சரக்குலாம் தூக்கி வெளியே போடுறாங்க. எதை தூக்கி வெளியே போடணுமோ அது நல்லா தூங்கிக்கிட்டு இருக்குது. நமக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருக்குது. நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. நம்ம என்ன பண்ணோன்னா மற்றதெல்லாம் தூக்கி வெளியே போடுறோம். பிரச்சனைக்குரிய அந்த சுபாவத்தை, பிரச்சனைக்குரிய அந்த கீழ்ப்படியாத சுபாவத்தை, கர்த்தர் போக சொல்கிற இடத்த விட்டுப்படி இன்னொரு இடத்துக்கு போகிறோம் பார்த்தீங்களா, அதை தூக்கி கடலில் போடணும். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா சரக்குலாம் தூக்கி போடுறாங்க. 6வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அவிழ்ந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருள்வார் என்றான். 5வது வருஷத்தில் அப்படி தான் போட்டிருக்குது. கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்யுங்க. கப்பல்காரனுக்கு தெரியாது இந்த கடல் கொந்தளிப்புக்கு காரணம் அடித்தட்டில் தூங்கிக்கிட்டு இருக்குது. அடி மனசுக்குள்ளே அது தூங்கிக்கிட்டு இருக்குது. ஆனால் கப்பல்காரர் என்ன பண்ணுறான்னா சரக்குகளை போட்டு கப்பலை வந்து இலகுவாக்குறான். அதுதான் அவரவர் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்யுங்கள். அருமையானவர்களே, ஜெபத்துக்கு பஞ்சம் கிடையாது, உபவாச ஜெபத்துக்கு பஞ்சம் கிடையாது. நம்ம அதிலெல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கிறோம். இன்றைக்கெல்லாம் ஜெப கூட்டம்னா என்ன திரள் கூட்டம் போகிறாங்க. நான் ஜெபத்துக்கு போவதை நான் குறை சொல்லவில்லை, நான் ஜெபிக்க வேண்டும். ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஜெபிக்க வேண்டும். பாவிகளுடைய ஜெபத்தை தேவன் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. துன்மாக்களுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பு. ஆனால் நம்ம போய் உட்காந்து ஒரே ஆர்ப்பாட்டம் தான், ஜெபம் முழங்கும் பாருங்களேன், ஆண்டரே மறந்து போயிடுவார். யாராவது இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணுறான், நான் சொன்னதை கேட்க மாட்டேன்றேன், இங்கே வந்துட்டு ஒரே அல்லையே தான். பரலோகமே ஆச்சரியமாக நம்மளை பார்க்கும். சரி சரி, அவனவன் தேவனை தேடுறது தப்பு கிடையாது. ஆனால் தூக்கி எறிய வேண்டியதை தூக்கி போட்டு விட்டு ரெண்டும் தேவ சமூகத்தை எடுக்க முடியாது. ரெண்டு எஜமானுக்கு நம்ம ஊழியம் செய்ய முடியாது. நம்முடைய ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தமுள்ள தேவன், பாவத்தை பார்க்கவே மாட்டார். அதாவது நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம். ஒரு நாள் உபவாசம் போட்டால் சரியாக போயிடும் நம்ம நினச்சோம்னா ஏமாந்து போயிடும். தேவன் அப்படிப்பட்ட ஜெபத்தெல்லாம் வந்து மதிக்கவே மாட்டார். நம்ம என்ன ஓரளவு திருப்தி போட்டுக்கலாம், நாங்கள் 3 நாள் உபவாசம் குடும்பமாக போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தோமாக்கும்.
அது இங்கே இருந்தால் ஜெபிச்சா கத்தர் கேட்க மாட்டான்னு சொல்லி எங்கேயாச்சும் போயிடுவாங்க. அப்புறம் அங்கங்கே கேம்ப் நடத்துகிறாங்க. 3 நாள் உபவாச ஜெபம், 6 நாள் உபவாச ஜெபம், எல்லாம் ஃபேமிலியாக பிக்னிக் மாதிரி. சோத்து கட்ட அந்த காலத்து சோத்து மூட்டைலாம் கட்டிட்டு பிக்னிக் போவாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. இது பாசிட்டிவ் ப்ரேயரில் சோத்துக்கெல்லாம் அங்கே இடம் கிடையாது. எல்லாம் வாங்க போகலாம். 3 நாள் உட்காந்து அங்கே பொழுத கிடத்திட்டு 3 நாளில் ஒரு தடையாவது நம்மை ஆராய்ந்து பார்த்துருப்போமா? இந்த இதெல்லாம் பிரச்சனைக்கு என்ன காரணம்? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யணுமே. நம்ம அதை செய்யாமல் இங்கே உட்காந்துக்கிட்டு நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணுறோமே. ஒன்பதாவது வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். பயபக்தி, நம்ம போகிற பக்தி வேஷம் பாருங்களேன். அதனால நான் யாரையும் காயப்படுத்த முடியாத அதை சொல்லவில்லை. நீங்களாம் கெட்டவங்க அப்படின்ற கான்செப்டில் நான் உங்களோட பேசி கொண்டு இருக்கவில்லை. ஆவியானவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாருன்றதை நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த உலகத்தில் நீதிமான் யாருமே கிடையாது, பெர்ஃபெக்ட் யாருமே கிடையாது. நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஏதாச்சும் ஒரு சின்ன இடத்துல நம்ம தப்பு பண்ணுறதுக்கு ஏதுவான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்மளாம் மனிதர்கள் தான். ஆனால் அப்படியே தொடர்ந்து போகக்கூடாது. ஸ்டாப் பண்ணி நம்மளை சுத்தம் பண்ணிக்கொண்டு நம்மளை தகுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அப்போ தேவன் எதுக்காக நம்மளோட பேசுகிறாரு? இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போடுறதுக்காக அல்ல. அவர் நம்மளை பார்த்து பேசும் பொழுது இதயத்தில் தங்க வச்சு அதுபடி செய்கிறவர்களாக. என்ன சொல்கிறான்? நான் எபிரேயன். நாங்களாம் பெந்தேகோஸ்து விசுவாசிகளாகும். உங்களை மாதிரிலாம் இல்லை, நாங்களாம் பெண்டிகாஸ்ட். சொல்லும்போது கொஞ்சம் அடி நிமிந்துக்கிறது நல்லது. நீ பெந்தேகோஸ்தியாரு நல்லது. அடுத்தபடியாக என்ன சொல்கிறான்? பூமியையும் வானத்தையும் சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். பயபக்தி உள்ளவன். நீ பக்தி இருக்குது, பயமும் இருக்கிறது, கீழ்ப்படிதல் இல்லை. வேதத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசுகளும் பயந்து நடுங்குகின்றனவே. இயேசுவை பார்த்து பிசாசுகள் என்ன சொன்னாங்க? நீ இன்னார் என்று அறிவேன். லேகன் பிசாசு இயேசுக்கு முன்பதாக சாஷ்டாங்கமாய் முழங்கால் படிவிட்டு அவருக்கு முன்பதாக நிற்க முடியல. ஒரு 6000 பிசாசுகள் கூட்டணியாக 6000 பேர் வந்தாலும் கூட இயேசுக்கு முன்பதாக முழங்கால் படிவிட்டு தான் ஆக வேண்டும். அதுவைகளும் பயப்படுகிறது, நம்மளும் பயப்படுகிறோம். ஆனால் வித்தியாசம் வேண்டாமா? தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்க வேண்டும், பக்தி இருக்க வேண்டும். ஆனால் அதுகளோட கீழ்ப்படிதலும் இருக்க வேண்டும். போகிற திசையை விட்டுட்டு கர்த்தர் சொன்ன காரியத்தை விட்டுவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, நாம் தெரிந்து கொள்ளுகிறோம், நான் இங்கே தான் போவேன். நான் சொல்கிறான், சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளோம். இந்த பக்தியெலாம் நம்மளை காக்காது. ஒருவேளை நமக்கு நாமே ஒரு திருப்திப்பட்டுக்கலாம். ஆனால் பரலோக ராஜ்யம் அங்கீகரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவன் கர்த்தருடைய 10வது வசனத்தை கவனிங்க. அவன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். அவனுக்கு தெரியுது பாருங்களேன், உலகத்தை எனக்கு தெரியும், ஏன்டா இப்படி செஞ்ச? கர்த்தர் சொன்னார்னா அதுபடி அவர் சொன்ன டைரக்ஷனில் போயிருக்கலாம்ல. நீ ஏன் இந்த கப்பல் வந்து ஏறின? நீ இந்த கப்பலில் வந்ததுனால எங்களுக்கு பிரச்சனை உனக்கு கிடையாது. நீ நல்லா கீழே போய் தூங்கிக்கிட்டு இருக்கிற. எங்கள் கப்பல் இப்போ உடைய போகுது, நாங்கள் இத்தனை பேசஞ்சர்ஸில் இருக்கிறோம், ஏன் இப்படி செஞ்ச? ஆனால் யோனாக்கு அந்த உணர்வே இல்லை. நான் ரொம்ப பயபக்தி உள்ளவன். சமுத்திரத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் நாங்கள் ரொம்ப பயபக்தி உள்ளவங்களாகும். நாங்களாம் ரொம்ப அப்படியே பக்தி ரசம் ஒழுகு மூஞ்சிலேருந்து. நம்மளே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். பக்தி என்பது வேறு, அது எல்லாம் தான் பக்தி பண்ணுறான். போகும்போதே பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கான், திடீர்னு நெடுஞ்சானா கீழே விழுந்துடும். அந்த பொம்மைக்கு அவ்வளோ மதிப்பு கொடுக்குறாங்க. நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். அவரை குறித்த பக்தி உள்ளுக்குள்ளே கொழுந்து விட்டு எரியணும்.
அது பேரை சொன்னோடனே நமக்குள்ளே ஒரு ஒரு நடுக்கம் உண்டாகணும். பிசாசுகள் பயந்து நடுங்குவதற்கும் நாம் பயந்து நடுங்குவதற்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும். பன்னெண்டாவது வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன் என்றான். நல்லா தெளிவாக இருக்கான் பாருங்களேன். நம்மளால் ஒரு கப்பலே சேதமடைய போது இத்தனை பிரயாணிகள் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, தெரிஞ்சு தான் செய்கிறான் பாருங்க. என்ன துணிகரம்! நம்முடைய வாழ்க்கையில் கடல் கொந்தளிக்கிறது நிற்க வேணும்னா நமக்குள்ளாக இருக்கிற அந்த யோனாவை தூக்கி வெளியே போடணும். நம்ம யோனாவோடு சேர்ந்து நம்ம பிரயாணம் பண்ண முடியாது. நிச்சயமாக கப்பல் பாதிக்கப்படும். கப்பலிலே பிரயாணம் பண்ணுகின்ற மற்றவர்களும் பாதிக்கப்படுவார்கள். நம்முடைய இதயத்தின் ஆழத்தில் பக்தி வேசம்லாம் விட்டு ரியலாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி அப்பா ஒரு காரியம் சொல்கிறாரு, நம்மளுடைய இதயத்தில் வச்சுக்கிறோம். நீ வரும்போது அதை வாங்கிட்டு வந்துடுடா அப்படின்னு. வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அப்பா சொல்லிட்டாரு வாங்கிட்டு போயிடுவோம். ஏன்னா சொன்னது தகப்பன். ஒரு சரீர அப்பாவுக்கு நம்ம கொடுக்குற முக்கியத்துவத்தை பரலோக தகப்பனுக்கு நம்ம கொடுப்பது கிடையாது. அது அவ்வளோ பார்த்துக்கலாம் அப்படி தான்ப்பா சொல்லுவாங்க. பார்த்துக்கலாம்ப்பா, கர்த்தர் பார்ப்பார். அப்போ நம்ம சமாளிக்க முடியாது. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 15வது வசனத்தை வாசிப்போம். யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள், சமுத்திரம் தன் மும்முரத்தை அமர்ந்தது. தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. இதுதாங்க வழி, வேறு வழியே கிடையாது. குழப்பங்கள் நீங்கணுமா, பிரச்சனைகள் ஓயணுமா, கடல் இருக்கிற வரைக்கும் கடலில் அலைகள் இருக்க தான் செய்யும். அது மாறாத பிரமாணம். என்னைக்காச்சும் கடலில் ஓய்நிலையில் நம்ம போய் உட்காந்துருந்தோம்னா அது நடக்கவே நடக்காது. கடலுன்னு ஒன்று இருந்தால் அலைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இங்கே போட்டிருக்குது, சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும், நம்ம குடும்பத்தில் இருக்கணும். எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம். 12 மணிக்கு எழுந்துச்சு புருஷன் முன்னாடி சண்டை போடுறாங்க. ஏன்பா பகலெல்லாம் நீங்கள் சண்டை போடக்கூடாதாப்பா, பகலில் 12 மணி நேரம் இருக்குதுல்லப்பா, எங்களை தூங்க விட மாட்டேன்றீங்களே. புருஷன் முன்னாடிகள் 1000 இருக்கும், நீ தூங்கும் ஐயா, எங்கே தூங்க வர்றீங்க? இப்போலாம் சண்டை போடுறாங்க. உங்களை சொல்லலை, அப்படிலாம் நடக்குது. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம குடும்பத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் மாத்திரம்தான் கேட்கப்பட வேண்டும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரலாம், ஆனால் அதை சமாளிக்கிற விதம் சாந்தமாகவும் சமாதானமாகும். ஒருவர் கருத்தை ஒருவர் ஏற்றுக்கொண்டு, ஒருவருடைய வார்த்தை ஒருவர் புரிந்து கொண்டு குடும்பத்துக்குள்ளே சமாதானத்தை நிற்பாட்டி வைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒருத்தர் பழிக்கிறோம். இவ்வாறுனால தான் அதான் அந்த அம்மா சொல்லுவாங்க, இந்த ஆளை கட்டிட்டு நான் படுற பாடுக்கு நான் அன்றைக்கே எங்கள் அப்பா ஆத்தாட சொன்னேன், இந்த ஆள் வேண்டாம், பழைய புராணத்தில் எடுத்து விட்டுருவாங்க. அதெல்லாம் பேசி என்னங்க பிரயோஜனம்? இன்றைக்கி நம்ம 2 பேருக்குள்ள சமாதானம் வேணும். கடல் அமர்ந்திருக்க வேண்டும், அது கொந்தளிக்கக்கூடாது. உள்ளே இருக்கிற யோனாவை தூக்கி கடலில் போட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதை கேட்குற இருதயம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யாத்திராமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம். பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேர கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். இங்கே ஒரு பிரச்சனை.
விக்கிரத்தை உண்டாக்கி அதற்கு பண்டிகை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் அருவருக்கிற மகா அருவருப்பு இந்த பொம்மையை வச்சு வழிபாடு பண்ணுறதும். அரௌண்டு கர்த்தர் மோசே வரவழைச்சி தன்னுடைய பிரமாணத்தை கொடுப்பதற்கு அங்கே ஒரு பெரிய ஒரு காரியம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் கீழ்த்தளத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு எதிர்மறையாக விக்கிரக வழிபாடு. பார்த்து நான் சொல்கிறான், பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? இன்றைக்கி நம்மளையும் பார்த்து ஆண்டவன் கேட்குறார், கர்த்தருடைய பட்சத்தில் நாம் இருப்போம் என்றால் அவர் நம் பட்சத்தில் இருப்பார். நீங்களாம் ஜெபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆண்டவர் எங்களோடு என் பட்சத்தில் இருங்க ஆண்டவர் அப்படின்னு நம்ம ஜெபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே என்ன சத்தம் கொடுக்கப்படுகிறது? கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? இது முழு இஸ்ரேல் கோத்திரம் அங்கே இருக்கிறாங்க, 12 கோத்திரங்கள் அங்கே நிற்கிறாங்க. ஆனால் இந்த சத்தம் ஒரே ஒரு கோத்திரத்துக்கு மட்டும் காதில் விழுது. எனக்கு படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. 12 கோத்திரம் இவங்க மட்டும்தான் அவங்க காதில் விழுந்திருக்கு பாருங்களேன். இது பொதுவான அழைப்பு, யாரையும் குறிப்பிட்டு கேட்கலை. அப்பா லேவி கோத்திரம் அங்கே வாங்கப்பான்னு கூப்பிடலை. கர்த்தரின் பட்சத்தில் இருப்பவர் யார்? ஆனால் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, லேவியின் புத்திரர் எல்லாரும். அதனால் முழுமையான அர்ப்பணிப்பு. ஒரு முழு கோத்திரமே நிற்குதுன்னா அவங்களுக்குலாம் அந்த இடத்துல எல்லாருக்குள்ளே ஒரு ஒன்னஸ், ஒரு மனம் உண்டாகிறது. நீ போடா. சமயத்தில் ப்ரேயர் பண்ண சொன்னோம்னா, நீ ப்ரேயர் பண்ணு, நீ ப்ரேயர் பண்ணு. டக்குன்னு ப்ரேயர் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கம்மி. ஜெபம் பண்ணுன்னு சொன்னால் ப்ரேயர் பண்ணிவிடுவாங்க. ஆனால் நீ ப்ரேயர் பண்ணு, நான் ப்ரேயர் பண்ணு, அந்த கமிட்மெண்ட்டே வராது. இங்கே என்ன நடக்குது? அதுக்கெல்லாம் வேலையே இல்லை. சொன்ன உடனே ஒரு முழு கோத்திரமே அந்த தேவ பட்சத்தில் நிற்கும்படியாக. இன்றைக்கி நம்ம கர்த்தர் அதான் சொல்கிறாரு, ஒருவன் தாகம் உள்ளவன் எவனோ அவன் என்னிடத்தில் பானம் பண்ண கடவன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கவில்லை, வாங்க, இதோ வாசப்படி என்ற கதவை தட்டுகிறேன். இன்றைக்கி சத்தம் நம்ம காதில் விழுந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு அதுக்கு நமக்கு செவி சாய்க்கிறோம், அது எந்த அளவுக்கு அந்த சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறோம். ஒரு முழு கோத்திரமே நிற்கிதுன்னா அது சாதாரண காரியம் கிடையாது. இப்போ நம்மளே ஃபேமிலியாக உட்காந்துருக்குறோம். ஒரு ஃபேமிலி சொன்னால் இந்த அம்மா அவரை கையை காட்டும், எழுந்திருமையா, நீ தானே வீட்டுக்கு ஆம்பளை போய. அங்கே அந்த அம்மா தான் ஆம்பளை, அது வெளியே வராது. இதெல்லாம் நடக்குதுங்க. நான் கற்பனை பண்ணிலாம் சொல்லலை, நான் பார்த்த காரியங்களை தான் அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த முழு கோத்திரம் வந்துட்டாங்க பாருங்களேன். எல்லாம் ஒரே இடத்துல இல்லை, அங்கங்கே செதறி தான் இருக்கிறாங்க. ஒரு மனம் கர்த்தருடைய சத்தம் நம்ம காதில் விழுந்தோடனே குடும்பமாக அல்லது நாம் தனிப்பட்ட முறையிலே முழுமையாக 100% சப்மிசிவாக இருக்கணும். என்ன சொல்கிறா பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிப்போம். அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவரும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையமெங்கும் உள்ளும் புறமும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் தன் அயலானையும் கொன்று போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இன்னைக்கு அப்படி பண்ண முடியாது. ஆனால் நமக்குள்ளே இருக்கிற சுபாவங்களே அழிக்க முடியும். தன் அருமையானவர்களே, நம்ம இந்த பூமியில் மனிதனை பிறக்கும் பொழுதே அநேக சுபாவங்களோடு தான் நம்ம பிறக்கிறோம். கற்றுக்கொள்வது கொஞ்சம் இயற்கையாக நமக்குள்ளே இருக்கிற ஜென்ம சுபாவம். என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தால் நான் துர்க்குணத்தில் உருவான். நம்ம உருவான விதமே அப்படி தான் இருக்கிறது, யாருமே மறுக்க முடியாது. தன் இந்த வசனத்தில் பார்த்தோன்னா அந்த வார்த்தை திருப்பி சொல்லப்படுகிறது. அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை
தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையமெங்கும் உள்ளும் புறம்பும் வாசலுக்கு வாசல் போய் வாசிங்க. ஒவ்வொருவனும் தன் தன் அயலானையும் கொன்று போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். கர்த்தர் நேரடியாக சொல்கிறார். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. இன்றைக்கி நம்ம லிட்டரலாக இதை ப்ராக்டிக்கலாக செய்ய முடியாது. நேராக வீட்டில் போய் அதெல்லாம் செயல்படுத்த முடியாது. ஆனால் நமக்குள்ளாக இருக்கிற தன் தன் ஜென்ம சுபாவங்களையும் தன் தன் கீழ்ப்படியாத சுபாவங்களையும் வெட்டி போடுங்க. இது நம்மளால் செய்ய முடியும். செய்ய முடியாததை தேவன் ஒருபோதும் சொல்வது கிடையாது. நம்ம இன்றைக்கி அடுத்தவங்களுக்கு குறைகளெல்லாம் சொல்கிறோம். அடுத்தவங்க செய்கிற தவறெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அதனால தான் அவங்களுக்கு கர்த்தர் ஆசிரிக்க மாட்டேன்றாரு. இவங்க இப்படி இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க. அதே வார்த்தை தான் நமக்கும். மற்றவர்களுக்கு நம்ம எந்த அளவுனால் அளக்கிறோமோ அதே அளவு தான். நம்ம அடுத்தவங்களுக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட்டு கொடுக்குறோமோ அதே ஜட்ஜ்மெண்ட்டு தான். ஆண்டவர் சொல்றாரு, தன் தன் சகோதரனையும் சிநேகிதனையும் தன் தன் அயலானையும் கொன்று போட கடவுள். பாவத்துக்கு மறிக்கும்படியாகும், நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாகும். இது சரீரத்தை அழிப்பதல்ல, நமக்குள்ளாக இருக்கக்கூடிய பாவ சுபாவங்களை அழிக்கும்படியாகும். யோனாவை தண்ணியில் போட்ட உடனே அவ்வளோ நேரம் முழங்குன்னு அந்த கடல் என்ன பண்ணிடுச்சு? அமைதலாக ஆயிடுச்சு. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு உள்ளாக இருக்கிற நம்ம யாரையும் நியாயந்திருக்க வேண்டாம், யாரையும் நாம் குறை சொல்ல வேண்டாம். அது நம்முடைய வேலையே கிடையாது. தேவ சமூகத்தில் எப்பொழுதும் நம்மை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக அதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளணும். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அரைக்கதவை பூட்டி அரைக்கதை பூட்டணும். அவனை பார்த்து இவனை பார்த்து இவனை நியாயம் தீர்த்து அவனை நியாயம் தீர்த்து. ஆண்டவர் சொன்னார், பேதுருவை பார்த்து சொன்னார், நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? அவன் சொன்னால், ஆமாம் ஆண்டவர். அப்படியான நீ ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா? இவன் என்ன பண்ணியிருக்கணும்? அதோட மேட்ரை விட்டுருக்கணும். உடனே இவன் என்ன பண்ணுறான்? அங்கேருந்து ஒரு சீசன் வர்றான். ஆண்டவரே, இவன் காரியம் என்ன? நான் உன்னோட பேசிக்கிட்டு இருக்கிறேன் பேதுரு, நான் உன்னோட பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீ ஏன் அவனை பற்றி கவலைப்படுற? நம்ம என்ன பண்ணுறோம்மா? தேவ சமூகத்தில் வந்துக்கிட்டு, ஆண்டவரே இவன் காரியம் என்ன? நம்ம அதுக்காக வந்துருக்குறோம். அவன் காரியத்தை அவன் பார்த்துக்கிடுவான். நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? கேள்வி அதுதான். அதுக்குரிய பதிலை சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம்னா, அடுத்த விசுவாசியை பார்த்துக்கிட்டு, ஆண்டவரே இவன் காரியம் என்ன? அதனால தான் ஆண்டவர் சொல்ற, அவனவன் தன் தன் சிநேகிதனையும் சகோதரனையும் அயலானையும் கொன்று போட கடவுள். அடுத்தவனை பற்றி நீ கவலைப்படாத, அதை நான் பார்த்துக்கிறேன். உனக்குள்ளே இருக்கிற பாவ சுபாவங்களை கொன்று போடு. நீ பாவத்துக்கு மறிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாவத்தோடு யாரும் பரலோகத்தில் நுழைய முடியாது. அதில் நிறைய காரியங்கள் நமக்கு தெரியும். அது தெரியாத விஷயமே கிடையாது. கர்த்தர் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கிறாரு. உள்ளுக்குள்ளே எல்லாம் இருக்குது. கப்பலின் அடித்தளத்தில் யோனா தூங்கினது போல் நம்முடைய இதயத்தின் அடித்தளத்துக்குள்ளே எல்லாம் இருக்குது, ஸ்டாக் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அதை உள்ளே வச்சுக்கிட்டு சுகமான பிரயாணத்துக்காக கடவுளை வேண்டிக்கிறாங்க. அந்த மாலுமி சொன்னால் எல்லாம் அவரவர் கடவுளை வேண்டிக்கோங்க. அதாவது கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். எப்போ கேட்பாருன்னா, யோனாவை தூக்கி வெளியே போட்ட பிறகு. யோனாவை வச்சுக்கிட்டு தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டார். அவனவன் தன் தன் பட்டயத்தை தன் அறையில் கட்டிக்கொண்டு பாளையமெங்கும் உள்ளும் புறம்பும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் தன் அயலானையும் கொன்று போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். 29வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாய் இருக்கிறதினால் கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே சொல்லியிருந்தான்.
கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி. நம்ம செய்கிற ஒரு காரியம் தேவனுடைய வார்த்தையின்படி இருக்குமென்றால் கர்த்தர் உடனே நம்மளை ஆஸ்வதிக்கிற தேவன். எங்கே நமக்கு பிரச்சனை, எங்கே நமக்கு கஷ்டங்கள், உபத்திரவங்கள், பாடுகள், தேவன் எல்லாவற்றையும் எடுத்து போடுகிறார். நம்மளை ஆஸ்வதிக்கிற தேவன். நம்ம செய்கிறத மட்டும் செய்கிறத நம்ம கவனமாக இருந்தால் போதும். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். அதுக்கு மிஞ்சினதெல்லாம் நீ கவலைப்படாத. அவரோட சொல்கிறாரா செய். நாகமான பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ போய் யோர்தா நதியில் 7 தரம் மூழ்கி ஸ்நானம் பண்ணு. அவனுக்கு பயங்கர வருத்தம், எங்கள் ஊரில் இல்லாத நதியா, உனக்கு சுகம் வேண்டுமென்றால் யோர்தான் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குருடன் ஆண்டவர் வந்து சுகமாக்குறாரு. ஒரு சேத்தை உண்டாக்கி அவன் கண்களில் போட்டுட்டு, நீ போய் சீலங்குளத்தில் போய் கழுவு போ. குளத்தில் கழுவ சொன்னால் குளத்தில் போய் கழுவணும். நதியில் போய் ஸ்நானம் பண்ண சொன்னால் நதியில் போய் நம்ம ஸ்நானம் பண்ணணும். தமஸ்குள்ளே இல்லாத நதியான்னு சொல்லி நம்ம இருந்தோம்னா தேவன் ஒரு நாளும் நம்மளை ஆசிரிக்க முடியாது. அவர் நமக்கு என்ன சொல்கிறாரு, சீலங்குளத்துக்கு போய் கழுவ சொல்கிறாரா, போய்கிட்டே இருப்போம். சொல்கிறாரு, நம்ம செய்கிறோம், அவ்வளோதான். ரிசல்ட் அவர் கையில் இருக்கிறது. நம்ம அதை மாற்றும்பொழுது தான் பிரச்சனை. யோனா வந்து நினைவை போய் சொன்னால் அவன் என்ன பண்ணுறான், தர்சீஸுக்கு போய் அவன் செலக்ட் பண்ணுறான். எஜமானன் என்ன சொல்கிறாரோ அதை கேட்குற இருதயம் நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். நம்ம என்ன பண்ணுறோம்னா அநேக இடங்களில் நம்ம செய்கிற தவறு, கர்த்தர் நமக்கு சொல்கிற ஆலோசனையெல்லாம் மதிக்கிறதே கிடையாது. நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ தவறு பண்ணுறோன்றது நமக்கே தெரியும். நல்லா நமக்கு தெரியாமல் எல்லாம் தெரியும். கர்த்தர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். இதில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாக இருக்கிறதினால் கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே சொல்லியிருந்தார். கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள், டெடிகேட் பண்ணுங்கள். ஆண்டவரே, இனிமேல் என் வாழ்க்கையில் இதெல்லாம் வேண்டாம், இருக்காது ஆண்டவர். நமக்குள்ளாக பாவ சிந்தனைகள், பாவ செயல்கள் இருக்குமானால் அதையெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, வெட்டி போடு. அது உயிரோடு இருக்கக்கூடாது. பாவ சுபாவங்கள் நமக்குள்ளே இருக்கிற வரைக்கும் கொந்தளிப்பு இருக்க தான் செய்யும். வெட்டி போடு, அது எல்லாத்தையும் வெட்டி போடு. எதற்கென்றால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அந்த வசனம் அப்படி தான் அந்த வசனம் ஆரம்பிக்குது. அந்த வசனத்தை எப்படி ஆரம்பிக்குது, 29 கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி. நம்ம என்ன பண்ணிடுறோம்னா ஆசீர்வாதத்தை மட்டும்தான் பார்க்குறோம். நம்ம செய்கிறத செய்யணுமே. கர்த்தர் இன்றைக்கு, நாளைக்கு அல்ல, இன்றைய ரட்சணையினால். இன்னைக்கு வந்துட்டியா, இந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டு போ. நாளைக்கெல்லாம் வர சொல்கிற நம்மளை தேவை வர சொல்ல மாட்டார், அலைய விட மாட்டார். வந்துட்டேல, மனம் திரும்பிட்டியா, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. நாளைக்கெல்லாம் கிடையாது, இன்றைக்கு. நம்முடைய தேவ சமூகத்தில் நம்ம எந்த அளவுக்கு விட்டு கொடுக்குறோமோ, கீழ்ப்படுகிறோமோ, அந்தளவுக்கு ஆசீர்வாதம் கேரண்டி. யாருமே இதை மாற்ற முடியாது, பறிக்கவும் முடியாது. என்னாகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிப்போம். நீ லேவி கோத்திரத்தாரை சேர்த்து அவர்கள் ஆசாரனாக ஆரோனுக்கு பணிவிடை செய்யும்படி அவர்களை நிறுத்து. அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக அவனுடைய காவலையும் எல்லா சபையின் காவலையும் காத்து வாசஸ்தலத்தின் பணிவிடை வேலைகளை செய்ய கடவர்கள். அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் தட்டுமுட்டு முதலானவைகளையும் இஸ்ரவேல் புத்திரரின் காவலையும் காத்து வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்ய கடவர்கள். ஆகையால் லேவியரை போதும். அருமையானவர்களே, ஆண்டவருடைய அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டோடனே கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவர்களை ஆசாரியனாக. லேவி கோத்திரம் என்பது ஒரு சபிக்கப்பட்ட கோத்திரம். தகப்பனே சபிப்பான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் அதை நான் முடிக்கலை, இதில் கை வச்சுக்கோங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம்
49. ஐந்திலிருந்து வாசிப்போம். சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவருடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமாவே, அவருடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. என் மேன்மையே, அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது. யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். யாக்கோப்புக்கு 12 குமாரர்கள் இருந்தாங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் தீனான்னு சொல்லி ஒரு மகன் இருந்தான். இவன் என்ன பண்ணிட்டான்னா சைட் சீயிங் கிளம்பிட்டான். தன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஊர் சுற்றி பார்க்கும். விளைவு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஊரில் உள்ள பிரபுவுடைய மகன் அவளை தீட்டுப்படுத்திட்டான். தன் சகோதரி தீட்டுப்படுத்திட்டாங்கன்னு இவங்க 2 பேருக்கும் பயங்கர கோபம். லேவிக்கும் சிமியோனும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஷார்ட் டெம்பர்ஸ். அவங்களாம் உடனே கிளம்பிடுவாங்க 2 பேரும். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். அவங்க சிந்திக்கிறது எல்லாமே அடிதடி தான், எல்லாம் ஆக்ஷன் ஹீரோ தான். அவங்க எல்லாமே உடனே கிளம்பிடுவான், யோசிக்க மாட்டான். என் ஆத்துமாவே, அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாத. நீ அவங்களோட சேராத, கோபக்காரனோட சேராத. அப்படி சேர்ந்தேன்னா நீ கோபக்காரனாக மாறிடுவ. அப்படி தான் போட்டிருக்க. அவங்களுடைய சுபாவம் நமக்கு வந்து ஒட்டிக்கிடும், நம்மளை அறியாமலே. அடுத்தபடி என்ன சொல்லப்பட்டிருக்குது? உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்படக்கூடாது. சபிக்கப்பட்ட ஒரு கூட்டம், சொந்த தகப்பனாலே சபிக்கப்பட்ட அடுத்த ஒரு ஜெனரேஷன். இதுக்கு முன்பதாக நோவா தன்னுடைய ஜெனரேஷனை சபித்தார். அடுத்தபடியாக வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபு 2 பேர், சிமியோன் லேவி 2 பேரையும் சபிக்கப்பட்ட கூட்டமாக யாக்கோபு சொல்கிறான். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த எண்ணாமத்துக்கு வாங்க, நீ லேவி கோத்திரத்தாரை சேர்த்து. சபிக்கப்பட்டவங்களை வந்து யாருமே சேர்க்க மாட்டாங்க. அவங்களாம் பாளையத்துக்கு புறம்பாக்கப்பட்டவர்கள். யாரும் வந்து தேவனுடைய சமூகத்தில் வரவே முடியாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? லேவி கோத்திரத்தாரை சேர்த்து அவர்கள் ஆசாரியனாக ஆரோனுக்கு பணிவிடை செய்யும்படி அவர்களை நிறுத்து. தொடர்ந்து அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக அவனுடைய காவலையும் எல்லா சபையின் காவலையும் காத்து வாசஸ்தலத்தின் பணிவிடை வேலைகளை செய்ய கடவர்கள். அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் தட்டுமுட்டு முதலானவைகளையும் இஸ்ரவேல் புத்திரரின் காவலையும் காத்து வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்ய கடவர்கள். இந்த காவல்ன்றது வந்து ஊழியம், ஏதோ வாட்ச்மேன் வேலை அந்த மாதிரி எதுவும் புரிஞ்சுக்கிடாதீங்க. அந்த இடத்துல கர்த்தர் கிடைத்த காரியங்கள் இவங்க செய்யணும். அந்த மொழிபெயர்ப்பில் காவல்னு போட்டிருக்குது. காவல்னா இப்போ நம்ம சபையில் பல விதமான ஊழியங்கள் இருக்கிறது. சிறுவர் ஊழியம் இருக்குது, வாலிபர்கள் ஊழியம் இருக்கிறது, பெண்கள் ஐக்கியம், பல விதமான ஊழியங்கள் இருக்கிறது. அதை பிரித்து கொடுக்குறோம். இந்த ஊழியத்தை நீங்கள் செய்யுங்க, இந்த ஊழியத்தை நீங்கள் செய்யுங்க. அதே போல் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? இவர்களுக்கு தம்முடைய ஸ்தானத்தை தம்ம பக்கத்தில் நின்று தனக்கு பணிவிடை செய்யும்படியாகும். தேவ சமுத்திரம் அங்கீகரிக்கப்படுவதும் நிராகரிக்கப்படுவதும் நம்மை பொறுத்திருக்கிறது. நம்முடைய கிரியைகளினாலெல்லாம் வந்து எப்போதும் நம்ம என்னென்ன பண்ணுறோம்னா, நம்ம ஏதாச்சும் சில காரியங்கள் செஞ்சுட்டு திருப்திப்பட்டுக்கிறோம். ஆனால் பரலோகம் என்ன சொல்லுது? கர்த்தர் பட்சத்தில் யார் இருக்கிறீர்கள்? யாரெல்லாம் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறீங்க? வாங்க. அதாவது வந்து எருசலேமுக்கு இயேசு கிறிஸ்து போகிறாரு. அங்கே போனால் சந்தைக்கடை, ஆடு மாடுகள் பறவைகள் எல்லாத்தையும் வச்சு ஒரே வியாபாரம். கர்த்தருக்கு பயங்கர வருத்தம் ப்ளஸ் கோபம். அவர் என்ன பண்ணார்? ஒரு சவுக்கை ரெடி பண்ணிட்டு வந்து அவ்வளோ பேரையும் அடித்து துரத்திட்டார். அதில் போடப்பட்டிருக்குது,
உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. பக்திமான் வேற. அது எவனா என்ன சொன்னான்? நான் பக்தி உள்ளவன், பயபக்தி உள்ளவன். பக்தி பயம்லாம் காட்டிலும் அது வைராக்கியமாக இருக்க வேண்டும். இந்த சபை குறித்த பக்தி வைராக்கியம். இன்றைக்கி நம்மக்கிட்ட பக்தி இருக்கிறது, ஆனால் பக்திக்குரியோடு சேர்ந்து வைராக்கியம் அது அவசியமாக இருக்கிறது. அருமையானவர்களே, அந்த இயேசு கிறிஸ்துவெல்லாம் நமக்கு முன்பதாக வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறாரு. பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. அவர் தூங்க விடலை. அவர் வந்து பார்க்குறாரு தேவாலயம், என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடாக இருக்கு, நீங்களும் அதை கல்லர் குகையாக்கினீர்கள். நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று நீங்கள் அறியீர்களா? நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? தேவனுடைய ஆலயமாக இருக்கிறதா அல்லது சந்தக்கடமாக இருக்குதா? அங்கே ஆடு மாடு மாத்திரம் இல்லை, அவருடைய கழிவுகள், அவருடைய துர்நாற்றங்கள் எல்லாம் அங்கே இருக்கிறது. ஒரே கூக்குரல். இங்கே ஆடு வந்தால் இந்த விலைக்கு விற்கப்படும், இங்கே மாடு இந்த விலைக்கு விற்கப்படும், ஒரே கூக்குரல். தேவனுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. அது பயபக்தியை ஆசரிக்கப்பட வேண்டிய இடம். அது நம்முடைய இருதயம் விதமாக இருக்க வேண்டும். அங்கே கூக்குரல் இருக்கக்கூடாது. சந்த கடை கிடையாது நம்முடைய இருதயம். தேவன் அங்கே இருக்கிறார். இந்த இதயத்துக்குள்ளே தேவன் வாசமாக இருக்கத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் சொல்கிறாரு, இவனை என்னோட சேர்த்து வச்சுக்க. இப்படிப்பட்ட ஆள் தான் எனக்கு வேணும். அருமையானவர்களே, நம்முடைய பக்தியை காட்டிலும் அந்த பக்தியானது வைராக்கியமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. பயபக்தி தேவைதான், ஆனால் அதோடு சேர்ந்து கர்த்தரை குறித்த வைராக்கியம், தேவனுடைய வீட்டை குறித்த வைராக்கியம் நம்மளை பட்சித்து போடும்படியாக. 25வது அதிகாரத்துக்கு வாங்க. இதில் 25வது அதிகாரம் என்னாகமம் 25 7 வாசிப்போம். அதை ஆசானாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன் பினகாஸ் கண்டபோது அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து, இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்ரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரில் உண்டான வாதை நின்று போயிற்று. பாவம் நின்ற உடனே வாதை நின்றுச்சு. அப்போ வாதைக்கு காரணம் நம்ம அதை யோசிக்கணும். ஏன் வாதை வந்தது? வேதம் என்ன சொல்றது? வாதை உன் கூடாரத்தை அடுங்கிடுச்சே, வீட்டுக்குள்ளே வந்து படுத்துருக்குதே, நம்மளையும் படுக்க வச்சிருச்சே, வந்திருக்கக்கூடாது. இங்கே பினேகாசுன்னு ஒருத்தர் இருக்கிறான். அப்போ ஆரோனுடைய குடும்பத்தை சேர்ந்தவன், லேவி இருக்கிறவன், ஒரு வாலிபன். இங்கே ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாவத்தின் நிமித்தம் தேவனுடைய கோபம் பற்றி எரிகிறது. ஜனங்களெல்லாம் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவைகள் மத்தியில் ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா பாவம் செய்யும்படியாக. இதை பார்த்த பினேகாசுக்கு ஒரு வைராக்கியம். பாவத்துக்கு விரோதமாக நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த வைராக்கியம் இருக்கணும். அடுத்தவங்க செய்கிற பாவத்துக்கு விரோதமாக அல்ல, நாம் செய்கிற பாவத்துக்கு விரோதமாக. நான் இப்படி இருக்க மாட்டேன், நான் இருக்கக்கூடாது. அந்த உணர்வு எப்போது இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு நேரத்தில் அப்படி உணர்ச்சி வசப்பட்டு வாழ்வது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஒவ்வொரு நிமிடமும் அந்த உணர்வு உள்ளவர்களாகும். நான் இதை பார்க்க மாட்டேன், நான் இங்கே போக மாட்டேன், நான் இதை பேச மாட்டேன், நான் இதை செய்ய மாட்டேன். தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்ம அதெல்லாம் புரிதாக நான் பெருசாக எடுத்துக்கிறதே கிடையாது. வாயை ஒன்று நம்ம பேசுது, அடுத்தவங்கள பேசுது, இவங்கள பேசுது, தூசிக்குது, சோத்திரமும் சொல்லிக்கிடுது. போ, இதையும் சேர்த்து சொல்லி வை போ. கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அடுத்தவங்களை நியாயம் தீர்க்கிறது, அடுத்தவங்களை பகிடி பண்ணுறது, பரியாசம் பண்ணுறது. தாவீது நடனம் ஆடிட்டு வரான். அவன் மனைவி மேலேருந்து பார்த்துக்கிட்டு அவனை அவமதித்தான், சிந்தனையினால் அவமதித்தான். விளைவு என்னத்தம்மா?
அவள் மரணம் அடையும் மட்டும் அவளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும். யாரையும் பார்த்து நீங்கள் பகடி பண்ணாதீங்க, பரியாசம் பண்ணாதீங்க. அவன் தாவீது நடனம் ஆடினானா அது அவனுக்கும் கத்தருக்குள்ள காரியம். உனக்கு என்ன? உன்னை நடனம் ஆட சொல்லல, அமைதியாக இருக்கும். அடுத்தவங்களை பார்த்து பரியாசம் பண்ணுறது, சிரிக்கிறது. தேவன் இதை நியாயத்தில் கொண்டு வருவார். உன்னை பார்த்து மற்றவங்க சிரிக்க வைப்பாராண்டு. நம்மளை பார்த்து எத்தனை பேர் சிரிக்கிறாங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அடுத்தவங்கள பார்த்து சிரிக்கிறோம். கொஞ்சம் யோசிக்கணும். நம்மளை பார்த்து எத்தனை பேர் சிரிக்கிறாங்கன்னு தெரியல, நம்ம போய் அடுத்தவங்கள பார்த்து சிரிக்கிறோமே, அந்த உணர்வு இருக்கணும். அருமையானவர்களே, நம்ம அநேக காரியங்களை அப்படி வாழ்ந்து பழகிட்டோம். ஆனால் ஒரு வித்தியாசமே தெரிய மாட்டேங்குது. போயிட்டே இருக்கிறோம், அந்த மாதிரி போகிறோம். அப்படி வாழக்கூடாது என்பதற்காக தான் கர்த்தர் இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் நம்மளோடு இடைப்படும் பொழுது, தேவன் நம்மளோடு பேசும் பொழுது அதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து. இவன் பார்த்தீங்கன்னா பிணைக்காஸ் கண்டபோது அவன் நடு சபையிலிருந்து எழுந்து, சபையில் தான் இருக்கிறான், பாளையத்திலேருந்து வெளியே இல்லை, சபைக்குள்ளே தான் இருக்கிறான். அவன் என்ன பண்ணுறான்? அவர் ஈட்டியை தன் கையிலே பிடித்து, இஸ்ரவேலனாகி அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் ஆறையிலே அவன் பின்னாலே போய் மனிதனும் ஸ்திரீயுமாகி இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போகத்தக்கதாக. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 11ஆவது வசனத்தை வாசிப்போம். 25 என்னாகமும் 25, நான் என் எரிச்சலில் ஆசானாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன் பிணைகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரன் மேல் உண்டான என் உக்கிரகத்தை திருப்பினேன். பக்தி வைராக்கியம், கர்த்தர் மீது உள்ள பக்தி, கர்த்தருடைய வார்த்தை மீது உள்ள பக்தி. மாம்ச பக்தியில் ஒரு பிரயோஜனம் கிடையாது. இன்றைக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா மாம்ச ரீதியான வைராக்கியம் காட்டுறாங்க. அதில் ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்மளோட வைராக்கியம் எது மேலே இருக்கணும்னா தேவன் மீது இருக்கணும், தேவனுடைய வார்த்தை மீது இருக்க வேண்டும். பாவம் இருக்கிற வரைக்கும் தேவனுடைய வார்த்தை இருக்க தான் செய்யும். அது யாரையும் மாற்ற முடியாது. அதில் என்ன போட்டிருக்குது? இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போய். வாதை நிற்கணும்னா பாவத்துக்கு நாம் மரிக்கிறவர்களாய் காணப்படணும். பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்து இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ரெண்டும் சேர்ந்திருக்காது, முடியாது. 2 பேருக்கு நம்ம ஊழியம் செய்ய முடியாது. ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்களேன். 13ஆவது வசனத்தை வாசிப்போம். அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டயத்துக்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும். இவன் காண்பித்த அந்த பக்தி வைராக்கியம் அவன் சந்ததிக்கு போகுது பாருங்களேன். கர்த்தர் சந்ததி ஆசீர்வதிக்கிறார். நம்ம செய்கிற ஒரு நீதியான காரம், ஒரு பக்தி வைராக்கியம், கர்த்தர் மீது உள்ள பக்தி வைராக்கியம் நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிக்கும். நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம எதோ சேர்த்து வைக்கிறோம், இதை சேர்த்து வைங்க. யாருமே பிடிட்டு போக முடியாது. காசு பணம் சேர்த்து வச்சோன்னா இன்னொருத்தன் தூக்கிட்டு போயிடுவான், ஏமாற்றிடுவான். பிள்ளைங்கள்லாம் அவங்களுக்கு அந்தளவுக்கு அந்த கஷ்டப்பட்டு அவங்க அதை சம்பாதிக்கலை, அவங்களுக்கு அதோட அருமை தெரியாது, இழந்து போயிடுவாங்க. ஆனால் தேவ கிருபையை நம்ம சம்பாதித்து வைக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு தேவனுடைய அனுக்கிரகத்தை நாம் சம்பாதித்து வைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. யாருமே பிடுங்க முடியாது. அவைகள் ஆண்டு சொன்னார், உங்களோட பொக்கிஷங்களை பரலோகத்திலே சேர்த்து வைங்க. ஏன் கேட்டால் அங்கே யாரும் திருடவும் முடியாது, பூச்சி அதை அரிக்க முடியாது. இங்கே இருக்கிற சேஃப்டி லாக்கரை காட்டிலும் பல மடங்கு அது சேஃப்டி. இங்கே இருக்க சேஃப்டி லாக்கர்லாம் இப்போ வர திருடங்க லாக்கரையும் சேர்த்து தூக்கிட்டு போயிடுறாங்க. லாக்கர் இருந்த நகையில் தூக்கிட்டு போன காலம் போய் சேஃப்டி லாக்கருக்கே சேஃப்டி இல்லை. ஆனால் அங்கே சேர்த்து வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், யாரும் தூக்கிட்டு போக முடியாது. நம்ம பேர்
நம்ம நேமில் அது பாட்டு பாதுகாப்பாக இருக்கும். கர்த்தர் என்ன பண்ணுவார், வட்டி முதலுமா நம்முடைய சந்ததிகளுக்கு கொடுப்பார். நம்முடைய பிள்ளைகள் அனுபவிப்பாங்க, பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்கள். ஒருவேளை இந்த சரீரத்தில் நம்ம இருந்து பார்க்காட்டினாலும் கூட தேவன் சொன்னது நிச்சயமாக நடக்கும். ஒருவேளை அங்கேருந்து கர்த்தர் காட்டினாலும் காமிப்பார். பார்ப்பா, நீ பருவத்தை சேர்த்து வச்சு இல்லை, நான் ஒரு சந்ததி கொடுக்குறேன் பாருன்னு கர்த்தர் சொல்லுவார். நடக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடினார். பாவ நிவர்த்தி என்பது முக்கியம். பாவத்தை நம்ம விட்டு அகற்ற போட வேண்டியது அவசியம். இன்றைக்கி என்ன பண்ணுறோம்னா, பாவ நிவர்த்தினா ஏதோ நாங்கள் காணிக்கை போடுறோம், ஏதோ ஒரு ஊழியத்தில் போய் நம்ம ஈடுபடுத்திக்கலாம், அல்லது ஆராதனைக்கு ஆளாக வந்து உட்காந்துக்கிடுவோம். நம்மளாம் ஃபஸ்ட்டு, நாங்கள் தான் நம்பர் 1 ஃபஸ்ட்டு வந்து உட்காந்துக்கிடுவோம். சில காரியங்கள் நம்ம செய்கிறோம், அதில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, சரி நம்ம ஓகே தான், நல்லது, போதும். அவ்விதமாக இல்லை, அதிலும் மேலான காரியங்கள் செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, பாவ நிவர்த்தி செய்தபடினால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பற்றற்குரிய உடன்படிக்கை, என் சமாதானத்தின் உடன்படிக்கை அவனை விட்டு விலக்காமல் இருப்பேன். கர்த்தர் வாக்கு மாறாதவர். அவர் சொன்னார்னா நிச்சயமாக, ஒருவேளை நம்முடைய நீதி சரியாக இருக்குமானால் நம்ம அதை காணும்படியாக தேவன் கிருபை செய்வார். யாக்கோபு சொன்னால், யோசேப்பை பார்த்து, நான் உன்னை காண்பேன் என்று நான் நினச்சி கூட பார்க்கல, ஆனால் கர்த்தர் உன் சந்ததியையும் பார்க்க எனக்கு கிருபை செய்திருக்கிறார். நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன். யாக்கோபு சொல்லும்போது அந்த வசனம் படிக்கும்போது அப்படியே மெய்சில் இருக்கும் பாருங்களேன். நீங்கள் எந்த அளவுக்கு அதை நீங்கள் ரியலைஸ் பண்ணி படிச்சிங்களோ தெரியாது. நான் உன்னையே பார்ப்பேன் நம்பலப்பா, நான் எதிர்பார்க்கல. மிருகம் உன்னை பீறி போட்டுருந்துச்சு தான் இப்போ வரைக்கும் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் தேவன் உன் சந்ததியிலே காணும்படி, நம்ம செய்கிற காரியங்கள் நம்முடைய குடும்பத்தை வாழ வைக்கும், நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிக்கும். கர்த்தர் தம்முடைய கிருபையை விட்டு விளக்காமல் வச்சுருப்பார். நம் நிமித்தம், தாவீது நிமித்தம் நான் என்ன பண்ணுவேன், ஒரு விளக்கை எப்பொழுதும் எரிய பண்ணுவேன். அது இந்த நிமிஷம் வரைக்கும் எரிஞ்சு கொண்டு தான் இருக்கிறது. நம் நிமித்தம், நம் ஒவ்வொருடைய நிமித்தம் தேவன் என்ன பண்ணுவார், நம்முடைய சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பார். வசனம் அப்படி தான் சொல்லுது, நித்திய உடன்படிக்கை. அருமையானவர்களை, இதெல்லாம் நமக்கு தான் ஆவியான எழுதி வச்சிருக்கிறாரு. கடைசியாக ஒரு வசனத்தை பார்த்து முடிச்சிருவோம். யோசுவா 13வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிப்போம். லேவி கோத்திரத்திற்கு மோசே சுதந்திரம் கொடுக்கவில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு சொல்லி இருக்கிறபடி அவரே அவர்களுடைய சுதந்திரம். 12 கோத்திரத்துக்கும் யோசுவா பாகம் பிரித்து கொடுத்தான். சிலர் 2 கோத்திரம் அவங்களே தெரிந்து கொண்டாங்க. யோதா நதிக்கு அங்கிட்டே நாங்கள் இங்கேயே உட்காந்துக்கிறோம் ஐயா, இது எங்களுக்கு பிடிச்சிருக்குது, எங்கள் ஆடு மாடுகளுக்கும் தீவனம் அங்கே நிறைய இருக்குது, ஆண்டதை ஏற்றுக்கொண்டார். அப்படியே அப்போ வச்சுக்கோ. 12 பேரில் இந்த லேவிக்கு மட்டும் கோத்திரம் ஆண்டர் கொடுக்கல, இந்த சேர் கொடுக்கல. ஆண்டர் சொல்கிறாரு, நானே அவர்களுக்கு சுதந்திரம். இந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு ஒன்று கற்றுக் கொடுத்தாரு. இந்த 11 பேருடைய அந்த அந்த சேர் இன்றைக்கி அவங்க இன்றைக்கி உரிமை கொண்டாட முடியாது. அதெல்லாம் எங்கெங்கேயோ யார் கையில் இருக்கிறது. யோசுவா இதுதான் உனக்கு அப்படின்னு கொடுத்த அந்தந்த கோத்திரத்துக்குடைய இடத்த இன்றைக்கி யாரோ ஒருத்தர் அனுபவிச்சுட்டு இருக்கிறான். யாரோ ஒரு பேரில் ரெக்கார்ட் ஆகிருக்குது. ஆனால் லேவிக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் தேவன் சுதந்திரமாக இருக்கிறார். மாறாதது, அதை யாரையுமே அழிக்க முடியாது. நாம் ராஜாக்களும் ஆசிரியர்களுமாக தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ராஜாக்களாகவும் இருக்க வேண்டியது இருக்கிறது, அதே சமயத்தில் ஆசாரியர்களுமாக. ஏதோ ஆரோனுக்கு தான் கொடுத்தாரு, ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒழிய, இதெல்லாம் நம்ம கேட்டு கேட்டு பழகிட்டோம். நாங்களாம் ஆரோன் கிடையாதுப்பா, அது ஆரோனை போல் அழைக்கப்பட்டாதான்.
ஆரோனை தேவன் அழைத்தார், பிணைகாசை தேவன் அழைத்தார், அவர்கள் மீது உடன்படிக்கை செய்தார். ஆனால் இன்றைய நாளிலே நம்ம எல்லாருமே ராஜாக்கள் தான், எல்லாருமே ஆசாரியர்கள் தான். தேவன் அவ்விதமாக தான் நம்ம அழைத்திருக்கிறார். நம்ம செய்கிற அந்த கர்த்தருக்கு அடுத்த காரியங்களே கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதை செய்வோம் என்றால் ஆண்டவர் சொல்கிறாரு, இதெல்லாம் அழிஞ்சு போயிடும்பா. உனக்கு ஒரு 10 ஊரை பட்டணத்தை உனக்கு உன் பேரில் எழுதி வைக்கிறேன்னு வச்சுக்கோமே, நாளைக்கு உன் எதிராளி வந்து அதை சுதந்திரிச்சிருவான், பிடுங்கிட்டு போயிடுவான். ஆனால் நானே உனக்கு சுதந்திரமாக இருக்கிறேன். கர்த்தர் நமக்கு சுதந்திரமாக இருக்கிறாரு. நீங்களாம் அதை யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த உலக ஐஸ்வர்யம்லாம் உங்களுக்கு பெருசாகவே தெரியாது. இப்போ இதுக்காக நம்ம இவ்வளோ அழட்டிக்கிறோம். அவரே நமக்கு சொத்து, அவர் தான் எனக்கு பங்கு. நானே சுதந்திரமும் பங்கு ஒரு இடத்துல அப்படி தான் போட்டிருக்குது. கர்த்தர் தான் நமக்கு பங்கு. அருமானவர்களே, அதனால தான் இயேசு தைரியமாக சொன்னார், அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறார், தேவையானது ஒன்று தான், நல்ல பங்கு. கர்த்தரை விட நல்ல பங்கு இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. கர்த்தரை விட நல்ல பங்கு யாரும் நம்மளை விட்டு பிடுங்க முடியாது. தேவன் நம்மை மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததிகளையும் ஆஸ்வதிக்கிறவர் இருக்கிறார். நம்ம செய்கிறது ஒரே ஒரு காரியம் என்ன தம்மா, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். நம்மளங்கள் படிக்கிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த ஆராதனையும் கூட தெய்வம் அவருடைய மாம்சத்தை புசிக்கவும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணி நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்தபடியால் நாம் எல்லாரும் தேவனை நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோத்ரம், 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 சோத்ரம். நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே, நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு கொடா கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. சோத்ரம், சோத்ரம், சோத்ரம். அப்பா, நன்றி, நன்றி, நன்றி ராஜா. நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நம்முடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நம்முடைய சமூகத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களையும் எங்கள் ஆராதனையும் ஆண்டவரே நீங்கள் ஏற்றுக்கொண்டதுக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வானாதி வானங்களும் கொள்ளாத நீர் சர்வ வியாபி. ஆனால் சாதாரண மனிதர்களாகிய நீர் எங்களை இவ்விதமாய் நேசிக்கிறீங்களே ஆண்டவர். இவ்வளவா எங்களிடத்தில் அன்பு கூர்ந்தீங்களே ஆண்டவர். எங்களை வாழ வைக்கும்படிக்கு நீங்கள் சிலுவையில் சிந்தின ஒவ்வொரு துளி இரத்தத்திற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் வணங்குகிறோம் ஆண்டவரே. வார்த்தையானவருக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ வசனத்தை அனுப்பி குணமாக்கிறவராக இருக்கப்படியால் ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, வார்த்தையின்படி நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய சத்தத்தை கேட்குற இதயத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய செவிகளை விருத்த சேதனம் பண்ணுங்க ஆண்டவரே. நாங்கள் கற்பாறை மேல் அஸ்திவாரம் போட்டு வீடை கட்டின புத்தியுள்ள மனிதர்களாய் நாங்கள் காணப்படட்டும். நம்முடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம்.
அதன்படி செய்கிறவனுக்கு இடரல் இல்லை என்று எழுதியிருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில் இடர்கள் வராதபடிக்கு நம்முடைய வார்த்தையின்படி வாழும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு தொடர்ந்து எங்கள் மேல் கிருபையாக இருங்க. திருவிருந்த ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை புதுப்பித்தபடியால் ஸ்தோத்திரம். நம்முடைய ரத்தத்தால் எங்களை கழுவினபடியால் ஸ்தோத்திரம். எங்களை புது சிருஷ்டியாக இந்த இடத்திலிருந்து நீர் அனுப்புகிறபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவர், நாங்கள் தொடர்ந்து புது சிருஷ்டியாய் வாழ நம்முடைய சத்தியத்திலே நிலைநிற்க எங்களை பலப்படுத்துங்க. ஆண்டவர், பொல்லாங்கன் வசனத்தை திருடி விடாதபடிக்கு ஆண்டவரே அதை செம்மையும் நன்மையுமான இருதயத்தை பாதுகாத்து பலன் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர், சபைக்காக ஸ்தோத்திரம். சபைக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறேன். ஆண்டவரே, சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி பலியில் ஏறெடுக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க. அவருடைய குடும்பங்களை ஆசிர்வதிங்க. சந்ததிகளை ஆசிர்வதிங்க. எங்களை ஆசிர்வதிப்பது உமக்கு பிரியமான காரியமாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். வாழ்ந்திருக்கவும் சுகமாயிருக்கவும் நீர் விரும்புகிறவராக இருக்கப்படியால் ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு செய்த நித்திய உடன்படிக்கைக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய சந்ததிகள் மீது நீ அக்கறை உள்ளவராக இருக்கப்படியால் ஸ்தோத்திரம். ஆண்டவர், தாவீதுக்காக ஒரு விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும் சொல்வது போல இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் விளக்கு அணையாதபடிக்கு நீ தீபம் ஏற்றுகிறவராக இருக்கபடியால் ஸ்தோத்திரம். நிறைந்த நாளிலே முடியாமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமல் இருக்கிற தெய்வமே, நம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சபையில் இருக்கிற முதியோர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். முதுமை பருவத்தை அவர்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. சந்தோஷமும் சமாதானம் உள்ள நாட்களை கொடுங்க. சஞ்சலமும் தவிப்பும் இயேசுவின் நாமத்தினாலே ஓடி போகட்டும். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் அமர்ந்திருப்பதாக. சரீரத்தில் நல்ல சுகபலன் கொடுங்க. மனதில் ஒரு சமாதானத்தை கொடுங்க. ஆண்டவரே, நம்மை துதிக்கிறோம்ப்பா. சரீரத்தில் நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க. நீடித்த நாட்களால் நான் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை காண்பிப்பேன்னு சொன்னீங்களே ஆண்டவர். சபையில் இருக்கிற ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்காக ஜெபிக்கிறேன். தங்கள் பிள்ளைகளை, தங்கள் குடும்பத்தை உமக்கென்று அன்றைய வழிநடத்தி செல்கிற அந்த இதயத்தை கொடுங்க. தங்கள் குடும்பத்துக்கு இவர்கள் ரோல் மாடலாக இருக்கும்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் இடைப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம்ப்பா. குடும்பத்தை வழிநடத்துவதற்கு வேண்டிய கிருபைகளை கொடுங்க ஆண்டவரே. அதாவது ஞானத்தை கொடுங்க, வெளிச்சத்தை கொடுங்க. பக்தியுள்ள சந்ததிகளை பெற்றெடுக்க வேண்டிய பொறுப்பை நீர் ஒவ்வொரு பெற்றோருக்கும் கொடுத்துருக்கிறீங்க. நாங்கள் அதை மறந்து விடாதபடிக்கு செயல்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. சபையில் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானம், படித்து முடித்து விட்டு வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைக்காக நான் ஜெபிக்கிறேன். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல. ஏற்ற துணை நான் உண்டு பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவர். எங்கள் சபையில் யாரும் தனிமையாக இருக்காதபடிக்கு ஏற்ற துணையை நீர் ஆண்டவரே இணைக்கும்படியாக நம்முடைய கருத்துக்களாக நாங்கள் சபையாக வைக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் குடும்பமாக நம்முடைய சந்ததியிலே வந்து நிற்கட்டும் ஆண்டவர். குடும்பமாய் உங்களுடைய சமூகத்தில் வந்து உமக்கு ஆராதனை செய்யட்டும் ஆண்டவர். வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல ப்ரமோஷனை கட்டளையிடுங்க, மேன்மையை கட்டளையிடுங்க. அதிகாரியின் கண்களை தயவு கிடைக்க பண்ணுங்க. கையின் பிராசங்களை ஆஸ்வதிங்க,
பாக்கியம் நன்மை அதில் உண்டாயிருக்க கிருபை செய்யுங்க. வியாபாரம் செய்கிறவர்களுக்காக, தொழில் செய்கிறவர்களுக்காக ஆண்டவரே உம்முடைய கருத்திலே வருகிறேன். நீ கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாவற்றிலும் நான் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி ஆகட்டும். சபையில் ஊழியம் செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம்ப்பா. கர்த்தருக்கென்று தங்களை இன்னும் அதிகமாக பிரதிஷ்டை பண்ண அவர்களுக்கு உதவி செய்யும். ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் கொடுக்கும்படியாக தேவன் சபையில் இருக்கிற ஊழியர்களை உபயோகப்படுத்துங்க ஆண்டவரே. இசைக்கறி வாசிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். பாடகர் குழுவுக்காக ஸ்தோத்திரம். சபையில் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறேன். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வர அனுமதிங்கன்னு சொன்னீங்களே ஆண்டவர். உடைய சமத்தில் எங்கள் சபையில் இருக்கிற எல்லா குழந்தைகளையும் நாங்கள் அனுமதிக்கிறோம் ஆண்டவர். இயேசுவானவர் ஞானத்திலும் பலத்திலும் மனுஷ தயவிலும் தெய்வ கிருபையும் நாளுக்கு நாள் வளர்ந்து விருத்தி அடைந்தது போல எங்கள் குழந்தைகள் வளரட்டும் ஆண்டவரே, விருத்தி அடையட்டும் ஆண்டவரே. ஆவி ஆத்மா சரீரத்தில் உம்முடைய கிருபைகள் பெருகட்டும் ஆண்டவரே. எந்த குழந்தைக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக குழந்தைகள் மீது உம்முடைய இரக்கம் பெருகட்டும், உம்முடைய அரவணைப்பு பெருகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் சிறு பிள்ளைகளை அரவணைத்து ஆசீர்வதித்தார் என்று இருக்கிறது. எங்கள் பிள்ளைகளையும் அவவிதமாக அரவணைங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. இந்த குழந்தைகள் பிற்காலத்தில் எழும்பி உமக்கு ஆண்டவரே சாட்சியுள்ள சந்ததிகளாய் காணப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுற பயம் உண்டாகட்டும். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்கள் சமாதானம் பெய்தா இருக்குன்னு சொன்னீங்களே. சபையில் பலவீனப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இஸ்ரவேல் கோத்திரத்தாரிலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை என்று இருக்கிறது. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் சொல்லியிருக்கிறீங்க. பலனெல்லாம் ஆண்டவரே ஒவ்வொரு பலவீனத்தையும் மாற்றி போடட்டும் ஆண்டவர். சாப்பிடுற அப்பத்தையும் தண்ணீரையும் ஆஸ்வதிங்க, வியாதியை விலக்கி போடுங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கட்டும். குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், ஒரு மனது உண்டாகட்டும். ஏக மனதும் ஏக சிந்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், பாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் சபையார் ஆண்டவரை கலைந்து செல்கிறார்கள். அவர்களை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவர்கள் புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளரட்டும் ஆண்டவர். மீந்திருக்கிற அப்பத்துக்கும் திராட்சரசத்துக்கும் நாங்கள் ஜனங்களுக்காக ஒருமனப்படுகிறோம் ஆண்டவரே. இந்த மந்தை இல்லாமல் அநேக ஆடுகள் வெளியே இருக்கிறதுப்பா. அறுவடை மிகுதி, ஆட்களோ கொஞ்சமாக இருக்கிறாங்க ஆண்டவர். அறுவடைக்கு எஜமானராகிய உம்மிடத்தில் நாங்கள் இதை சமர்ப்பிக்கிறோம். இந்த காலியிடமான இடங்களில் எல்லாவற்றிலும் ஆத்துமாக்களை நாங்கள் காண கிருபை செய்யுங்க ஆண்டவர். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினம் சபையில் சேர்த்தார் என்று இருக்கிறது. சேர்க்கும்படியாக ஆவியானவர் இடைபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய நாமத்துக்கே மகிமை வர பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. இடங்கொள்ளாமல் போக மட்டும் நான் ஆசீர்வாதத்தை வரிசிக்க பண்ண மாட்டேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. நிறையா வெற்றிடங்கள் ஏறிக்கிறது. இந்த வெற்றிடங்கள் எல்லா இடத்திலும் உங்களுடைய ஆத்துமாக்கள் வந்து அதை நிறைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
சபையாரோடு உம்முடைய பிரசன்னம் செல்லட்டும். உம்முடைய கிருபைகளை தாங்கட்டும். ஒருவன் தன் பிள்ளைகளை சுமப்பது போல சுமக்கிற தெய்வமே, நீர் சபையை சுமப்பு. அவளை காத்து கொள்ளுங்க ஆண்டவர். உங்கள் சமுதாயத்துக்குள்ளே போகிறாங்க, எங்களுடைய ஆவியாத்மா சரத்தை கர்த்தர் பாதுகாக்கும்படியாக அவர் உன்னை காப்பார். எல்லா தீங்குக்கும் விலைக்கு உன்னை காப்பார் என்று இருக்கிறபடி ஆண்டவரை பாதுகாப்புக்காக உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களை வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. எங்கள் தெய்வத்துடைய நாம ஒன்றையே மகிமைப்படட்டும். எல்லா துதி கன மகிமையை நாங்கள் சபையாக உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளிட கடவர். Praise the Lord, praise the Lord, praise the Lord. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கலைந்து செல்லுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்கள் ஒவ்வொருவரோடு இருப்பதாக. ஆமென்.